அண்ணாமலை என்ற தனி மனிதனுடைய முடிவும் அவங்களுடைய விஷயம் தான் இங்க மேலோங்கி பார்க்கப்படுது. கட்சியினுடைய கட்டுப்பாடுகள், கொள்கைகள் அப்படின்றது இங்க பார்க்கப்படல. அப்படின்றப்போ அண்ணாமலைக்கு உயரிய பொறுப்பு கொடுத்து அவங்க பாஜக வச்சிருந்தாலுமே கூட ஏதோ ஒரு சர்டன் பீரியட்ல அண்ணாமலை அப்படின்றவர் தான் உயர்ந்தவரா இருப்பார். தனிப்பட்ட அண்ணாமலை தான் உயர்ந்தவரா இருப்பார். பாஜகன்றது அவருக்கு செகண்டரி தான் இருக்கும் அப்படின்றத அவர் சொல்றாருன்றது இருந்து எடுத்துக்கலாம்ல. அப்ப ஏன் பாஜகல அண்ணாமலை இருக்கணும் அப்படின்றத அவங்க மேலிடம் நினைக்கலாம் இல்லையா? இன்னைக்கு மோடி பேரை சொல்லாம பாஜக எந்த தேர்தலையாவது போட்டி போடுறாங்களா? மோடி பாஜக வேற பீப்புள் வேறன்னு பிரிச்சு பாக்குறாரா? பாஜக கட்சி அதுக்கு நல்லதா இல்ல பீப்புளுக்கு நல்லதா அப்படின்றது ஏதாவது பேசுறாரா அவரு? இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த சிபிஎஸ்இ விஷயத்துல அந்த மாதிரி அவர் ஏதாவது நடந்திருக்காரா? ஏதாவது பாஜகவுடைய கொள்கையை நேஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க, பார்ட்டி நெக்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் நலன் தான் முக்கியம். நேஷன் அப்படின்னும் போது அந்த ஒரு பார்டர் சேர்ந்த மேப் கிடையாது, மக்கள், அதுதான் நேஷன் அப்படின்னு சொல்றது. அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேஷன், அதுக்கப்புறம் பார்ட்டி, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல். கட்சி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நலனை பத்தி நீங்க கண்டுக்காம இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சி மக்கள் பிரச்சனைகளை பத்தி கவலைப்படாம ரீல்ஸ் போடுறதுலயே கவனமா இருக்காங்க. பிரச்சனையை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. ஏதாவது கேள்வி கேட்டா கூட நம்ம நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற நிலைமையில நாம தான் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். அந்த மாதிரி செயல்படாம கையை கட்டி போட்டுருந்தீங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட்ன்றதான உங்களுடைய மோட்டோ, அதை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு இருக்க முடியும்?